ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு செய்யலாமா? மீன் வாங்க போகிறோம் அப்படின்னாலே பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து நிறைய கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 தக்காளி எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியில் தான் நம்ம எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம். என்னென்ன பவுடர்ஸ் போட்டிருக்கேன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ ஃபிஷ்ஷுக்கான அளவு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே. புளி தண்ணியெல்லாம் ஊற்றி அதில் பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபிஷ்ஷோட மண்டை போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பீசஸ் போடணும். ஏன்னா ரெண்டுமே வேகிற டைம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் மீன் வேகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes போதும். அவ்வளோதான், சூப்பரான யம்மியான மீன் குழம்பு ரெடி. நான் செஞ்ச எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் என் பொண்ணு சொல்லுவாள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள்.